அல்லு அர்ஜுன், ராஷ்மிகா மந்தனா நடித்த புஷ்பா 2 படம் எப்படி இருக்கு? அத பத்தி தான் பேச போறோம். உள்ள டாபிக்குள்ள போயிரலாமா? இந்த வீடியோ பார்க்குற யாரா இருந்தீங்கன்னா, ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஏன்னா, நீங்க லைக் பண்றது தான் இந்த வீடியோ அடுத்த கட்டத்துக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கும். இந்த வீடியோ யாராச்சும் பார்த்தீங்கன்னா, ஒரு லைக் தட்டி விட்டுக்கோங்க. இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ளஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் சொல்லலாம். ஏன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அவ்வளோ நல்லா இருக்கு. அது இல்லாம அல்லு அர்ஜுன் ஒரு தரமா நடிச்சிருக்காரு. அவரோட பெர்ஃபார்மன்ஸும் அந்த படத்திலேயே ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோரு, அது இல்லாம அந்த இன்ட்ரோல் சீன் பிளாக்லாம் வேறு லெவல்ல ஒரு இது வச்சிருப்பாங்க. அது இல்லாம இந்த படத்தில வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வேறு லெவல்ல இருக்கு. இந்த படத்தோட ஒரு மெயின் மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரன் டைம் தான். இதோட ரன் டைம் தான். ஏன்னா தியேட்டர்ல உட்கார முடியல. ஏன்னா ஒரு இப்போ தான் படம் பார்த்துட்டு வரோம். ரன் டைம் வந்து உட்காரவே முடியல. ஏன்னா அவ்வளோ ஒரு லென்த்தா இருக்கு படம். இந்த படத்தோட மைனஸே அந்த இதுதான். ஏன்னா ஒரு படத்துக்கு வந்து ஒரு 2 1/2 மணி நேரம் தான் படமே. ஏன்னா அதுக்கு மேல எவ்வளோ பெரிய ஒரு நல்ல படமா இருந்தாலுமே, அது வந்து ஒரு ஒரு கட்டத்தில ரசிகர்களுக்கு வந்து ஒரு எப்படி சொல்லலாம்? ஒரு எச்சி கொட்டுற மாரி ஆயிரும். அந்த மாரி தான் புஷ்பா 2 வந்து இருந்துச்சு. அது இல்லாம புஷ்பா 2ல பொறுத்தளவுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாங்ஸ் வந்து அவ்வளோ இம்ப்ரஷன் இல்ல. அது இல்லாம புஷ்பா பார்ட் 1ல எடுத்துக்கிட்டிங்கன்னா, சாங்ஸ் தான் அந்த படத்துக்கு ஒரு பெரிய ஹைலைட். ஏன்னா, அந்த படத்த ஓட வச்சதுக்கு காரணமே, அந்த சாங்ஸ் தான் எல்லா இடத்துலயுமே ரீச் ஆனது. அது இல்லாம செகண்ட் பார்ட்ல கேட்டிங்கன்னா, அந்த சாங்ஸ் வந்து அவ்வளோ இம்ப்ரஷன் இல்ல. அது இல்லாம செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப லேக் அடிக்குது. ஒரு உட்காரவே முடியல. அது செகண்ட் ஹாஃப்ல ஒரே ஒரு சீனு, அந்த அல்லு அர்ஜுன் அவர்கள் வந்து அந்த லேடீஸ் கெட்டப்ல வந்து அந்த கோவில்ல வந்து ஒரு ஒரு இது பண்ணியிருப்பாங்க. ஒரு பத்திரகாளி ஆட்டம் ஆடியிருப்பாரு. அந்த ஒரு ஃபைட் சீனு ஒரு வேற லெவல்ல இருந்துச்சு. அது இல்லாம இந்த படத்தோட ப்ளஸ் என்னம்னா, பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லாயிருக்கு. பிஜிஎம் ஓரளவுக்கு இருக்கு. அந்த படத்த ஓவரா சொல்லணும்னா, ஆகா ஓகான்னு அளவுக்குலாம் இல்ல. ஒரு ஒரு தடவ பார்க்கலாம். ஒரு டீசென்ட்டான மூவின்னு சொல்லலாம். ஏன்னா, இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த படம் வந்து ஆக ஓகா இருக்குன்னு தான் சொல்றாங்க. அவ்வளவுக்கெல்லாம் இந்த படம் வந்து இல்ல. என்னைய பொறுத்தளவுக்கு இந்த படம் வந்து ஒரு டீசென்ட்டான வாட்சபிளா தான் இருக்கு. அது இல்லாம ராஷ்மிகா மந்தானா இந்த படத்துக்கு வந்து ஒரு தேவையில்லாத அணி தான். ஏன்னா, அவங்கள வந்து ஒரு ஒரு இதுக்கு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு ஏன் தான் யுஏ சர்டிஃபிகேட் குடுத்தாங்கன்னு ஒண்ணும் புரியல. ஏன்னா, இந்த படத்துக்கு வந்து ஏ சர்டிஃபிகேட் தான் குடுத்துருக்கணும். முழுக்க முழுக்க ஒரு அடல்ட்ட நோக்கி தான் இருக்கு. அது இல்லாம சாங்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்ல. என்னைய பொறுத்தளவுக்கு இந்த படத்துக்கு வந்து ஒரு டீசென்ட்டான மூவி தான். ஒரு டைம் பாஸுக்கான அந்த மூவிய ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம உங்களோட கருத்துக்கள வந்து